வாங்க சூப்பரான கருணக்கிழங்கு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க, விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் வச்சுருக்கேங்களா, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக வதங்கட்டும். 2 நிமிஷம் வதங்கினா போதும். பொன்னிறமாக வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு முதலே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடும். ஒரு அரைவாசி வெந்த பிறகு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் நம்ம காரத்துக்கு திட்டமான அளவுக்கு சேர்த்து வச்சுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பும் சேர்த்து போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி கலரி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்திருக்கும். எண்ணெயிலே பாதி வெந்திருக்குங்க. கருணக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். சின்ன காயாக தான் எடுத்துருக்கேன், நல்லா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் 2 பரட்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் 2 நிமிஷம் அதே போல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டோம்னா நல்லா பச்சை வாசனை போயிடும். வெங்காயமும் தக்காளியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிற அளவுக்கு முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா காய் வெந்துடும். ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்துருச்சு காய். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு இப்போது 2 நிமிஷம் கலரி விட்டுடலாம். கலரி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்து எல்லா காயும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் புளியை தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம், இல்லைனா 2 நிமிஷமே போதும். 2 நிமிஷமே போதுமான அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா கொதிச்சிடும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கொதி வந்த உடனே 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டாச்சு. இப்போ கொதி வந்த பிறகு புளி வாசனையும் நம்மளுக்கு போயிருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் விழுது ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்து காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான். இப்போ நான் அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தேங்காய் விழுதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியை கழுவுன தண்ணியும் கொஞ்சம் அது கூடயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவே கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே போதுமான பதமாக இருக்குது. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா காய் வெந்த பிறகு இறக்கி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு புளி குழம்பெல்லாம் முதல் நாள் செஞ்சு மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கேன்னா நாளைக்கு தான் சாப்பிடுவேன். நல்லா புளி ஊறி நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.